வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜெயி நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோஸ் ஹூ காட் சீட் அலாட்மெண்ட். இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டு வீடியோன்றதை பார்க்கலாம். இதில் வந்து 4 மெயின் திங்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீஸ், ஃப்ளோட், ஸ்லைட் அண்ட் வித்ட்ரா. ஃப்ரீஸ்னா என்ன? உங்களுக்கு வந்து அலாட் ஆகிருக்கிற சீட்டு உங்களுக்கு ஓகே, யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டை பே பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்க குவைரி ரேஸ் பண்ணுவாங்க. குவைரி ரேஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு உங்களோட ரிட்டன் மெயில் நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சீட் கன்ஃபர்மேஷன் மெயில்ன்றதை அனுப்புவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதே சீட்டு தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த டென்ஷனும் பட வேண்டிய தேவையே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஃப்ளோட் என்னென்னா உங்களுக்கு ஒரு பேக்கப் செக்யூரிட்டி. உங்களுக்கு ஆல்ரெடி அலாட் ஆகிருக்கிற சீட்டு இதை விட பெஸ்ட் சீட் ஏதாவது வருமானதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து அதே காலேஜாக இருக்கலாம், இல்லை வேறு காலேஜில் வேறு பிரான்ச் கூட இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 to 9 1 to 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 10th ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுறது 1 to 9ல் வேறு ஏதாவது சீட் வருமானது எதிர்பார்க்கறதுக்காக நீங்கள் ஃப்ளோட் கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வருதுன்னா நீங்கள் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். இல்லை செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு வேறு பெஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிருக்கு, ஏஐ கிடச்சிருக்குன்னா நீங்கள் வந்து இந்த சீட்டை விட்டுட்டு நீங்கள் அது ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீ பே பண்ணிக்கிட்டு உங்களோட சீட்டை லாக் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற சீட் வந்து கேன்சல் ஆகிடும், வேற ஒருத்தருக்கு போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லைடு அண்ட் ஃப்ளோட் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்லைடில் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஸ்லைட் போகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ஐடி திருச்சியில் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல்ன்றது உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு தேவை என்ஐடி திருச்சியிலேயே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இல்லை சிஎஸ்சி வேணுன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஸ்லைட் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் என்ஐடி திருச்சியில் மட்டும் இருக்கிற சீட்டு, அதுவும் நீங்கள் மெக்கானிக்கல் வந்து ஒரு 10th ஆப்ஷனில் கொடுத்துருக்கீங்க, ஆனால் சிஎஸ்சி 3rd பொசிஷனில் கொடுத்துருக்கீங்க, இல்லை 5th பொசிஷனில் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த சீட் உங்களுக்கு கிடைக்கும்னா அது அப்லோட் பண்ணும் நெக்ஸ்ட் ரவுண்டில். இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 10th ஆப்ஷனில் இருக்கிற அதே என்ஐடி திருச்சி மெக்கானிக்கல்ன்றது சீட்டு கன்ஃபார்மாக வரும். ஸோ இதுதான் ஸ்லைட்லையும் ஃப்ளோட்லையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஃப்ளோட்டு வேறு காலேஜ் வேறு பிரான்ச் பார்க்கும், ஸ்லைடு என்னென்னா சேம் காலேஜ் வேறு பிரான்ச் பார்க்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வித்ட்ரா. உங்களுக்கு சீட் வந்திருக்கு, ஆனால் அந்த சீட் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் 5 ரவுண்ட்ஸை எதிர்பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எந்த சீட்டுமே உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிட்சேட்டில் வேறு சீட் வந்திருக்கு, இல்லை ஐசரில் வேறு சீட் வந்திருக்குன்னா அப்போ நீங்கள் இதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நீங்கள் வேறு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீயாக 3000 கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம் பார்த்துறீங்களா, பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த பேங்க்குக்கு நம்மளோட மணி வந்து ரீஃபண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தெரிஞ்சோ தெரியாமலையோ வித்ட்ராவை நீங்கள் கிளிக் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒன்ஸ் இல்லை நான் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு இந்த சீட் வேணும்னா நம்ம அழுது புரண்டாலும் அந்த சீட்டு வரவே வராது. So be careful before you click withdraw. And once again congratulations for all children who got the seat. And உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சின்சி.